विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, மாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 4:10 மணி வரைக்கும் அஷ்டமி திதி, அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:08 மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளது. காலையில் 6:29 மணி வரைக்கும் அமிர்த யோகமும் பின்பு சித்த யோகமும் கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:08 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், பின்பு விஷாக நட்சத்திரம் இருக்கிறது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு சுப தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த பண வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்குது அப்படின்னா, இது குறித்தெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதுபோல் கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வ நிலைகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள் குறித்த விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்தார்களோடு ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டிகிரி சம்பந்தமான படிப்பு சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சொத்துகளால் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. அதாவது உங்களுடைய வீடு, மனை, வாகனங்கள் இந்த மாதிரியான சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வழியில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உங்களுக்கு ஆதாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். எதிர்பார்த்த ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில எல்லாம் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக சுய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. அதுபோல் இன்றைய தினத்தில் செயல்பாடுகளும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது.
உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாமே இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்களோ அது குறித்த முயற்சிகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கூடுதலான தைரியத்தோடு செயல்படுவீங்க. அதுபோல் பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்பவும் இனிமையான நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது கூடுதலான விரைய செலவுகள் இருக்கும். யார் வழியில் செலவுகள் வரலாம் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும். குடும்பத்தார்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. உணவு சம்பந்தமான விஷயங்கள், பொருட்கள் இதன் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. அதுபோல் தாய் வழியில் மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்குது. இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. இதில் நீங்கள் ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா அதற்கான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு குறித்த விஷயங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். லாப நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். எதிர்பார்த்த ஆதரவு நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. உங்களுடைய பெயருக்கு புகழ் கூடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய பெயருக்குன்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள், நற்பெயரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மனதளவில் நீங்கள் எது குறித்து ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது விரும்பிய பயணங்களாக இருக்கலாம், விரும்பிய வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விருப்பப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது.
பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது சங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக சங்கத்தில் சேர்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கும். சங்கத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தன்னை குறித்த எண்ணநிலைகள், சுயநலமான எண்ணநிலைகள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதிகமான ஆசைகள் எழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கு. இதிலெல்லாம் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. மற்றபடி உல்லாசமான தினம், மிகவும் சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், முயற்சிகள், இதில் ஆர்வங்கள் காட்டக்கூடிய தினம் இன்றைய தினம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இரண்டாவது தொழில்முறையை உருவாக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. தொழில் சார்ந்த முதலீடுகளை இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதையே கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் இனிமையான நபராக நீங்கள் இன்றைய தினத்தில் நடந்துக்குவீங்க. ரொம்பவும் ஒரு டென்ஷன் இல்லாத சூழல்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தொழில் முறைகளில் ரகசியமான மறைமுகமான விஷயங்களை பின்பற்றக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். இல்லைன்னா ரகசியமான மறைமுகமான தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்குமான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயங்களை வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளில் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இது குறித்த ஆலோசனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். நல்ல முன்னேற்ற நிலைகளில் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் வழியில் முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் விரும்பியபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. அதாவது விரும்பிய வெளிநாடு பயணங்களை போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் விரும்பிய அந்நிய நபர்களுடனான நெருக்க நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். புனித பயணங்கள் விரும்பியபடி எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பதவிகளில் இருக்கிற
இருக்கிறீங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகளில் இருக்கிறீங்க, உயர் பதவிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மற்றும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்களில் நிதானங்கள் அவசியம். புதிய முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதை மற்றொரு சிறப்பான தினத்தில் செய்து கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் இடையூறுகள், தொந்தரவுகள், இல்லைன்னா அலைச்சல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு மாமியார் வழியிலேயோ தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலேயோ பிரச்சனைகள் இல்லைன்னா ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்கு. இதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் பார்க்கும் பொழுது உளைச்சலான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில். அதுபோல் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். கொஞ்சம் கூடுதலாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நீர் சார்ந்த பகுதிகளுக்கு அருகே நாம் வேலை செய்யும் பொழுது தகுந்த பாதுகாப்பு நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எல்லா காரியங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம். திடீர்னு அதிகபட்ச செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கலாம். எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் இன்றைய தினத்தில் தொடர வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது திருமணம் தொடர்பான விஷயங்கள், வரன் பார்க்கிற விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அதுபோல் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகள், இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஆர்வ நிலைகள் அதிகமானதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னா உங்களுடைய அப்பா வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. இந்த விஷயத்திற்கு உங்களுடைய தந்தை சப்போர்ட் செய்யக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்குது. உங்களுக்கு வரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தை வழியில் உறவில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அந்நிய நபர்கள் வழியில் வரன் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே இன்றைய தினத்தில் இணக்க நிலைகள் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக சண்டை சச்சரவுகள் இருந்த கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகிடும். நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இரண்டாவதாக இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில்
ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். அந்த பேச்சுவார்த்தைகளில் வாக்குவாதங்கள், வேறு ஏதாவது கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது. எதிரிகள் வழியில் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது. எந்த ஒரு பொருளையும் கடனாக கொடுக்கறதோ இல்லை வாங்குறதோ உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கடனாக வாங்குகிறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது. உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் இதில் கூடுதல் கவனநிலைகள் அவசியம். அதில் ஏதாவது நமக்கே தெரியாமல் அதை மிஸ் பண்ணக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த மருத்துவ ரீதியிலான முயற்சிகள்லையும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. வரவுக்கு மேலே செலவினங்கள் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல எதிரிகளாக இருக்கலாம், இல்லைன்னா உடன் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இவங்க வழியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடையூறுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா விஷயங்கள்லையும் கூடுதல் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுவதாக இருக்கிறார். இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளிடையே இணக்க நிலைகள் அதிகமாக இருக்கும். இரு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே ஒற்றுமை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது மனதளவில் நல்ல சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சிந்தனைகள், ஒரு நிம்மதியான சூழல் இதெல்லாம் மனதளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்ட நிலைகள் அதிகமானதாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. அதாவது பெண் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடு முறைகளை எடுத்து செய்ய வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் கலைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வ நிலைகள் இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. கற்பனை எண்ணங்கள் மனதளவில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து
சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு அதிலிருந்து உடல்நிலை நல்லா தேறி வரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்களோடும் உங்களுக்கு ஒரு இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குது. இல்லை வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். புதிதாக வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணும்னு முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லை வாகனங்களை வாங்கணும்னு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதற்காக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வீட்டில் சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் இது குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்குது. இதற்காக சிறு சிறு செலவினங்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆழமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுவதாக இருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். கலைத்துறைக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி துறைக்கு முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சுய முயற்சி செய்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதாவது அந்த தேர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா அதிலெல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யுங்க. அதில் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் குலதெய்வம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தவங்க, அதாவது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தவங்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது இடையூறுகள் இருந்தவங்களாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ண நிலைகள், முயற்சி நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கும். நண்பர்கள் வழியிலேயோ உறவு முறைகள் வழியிலேயோ கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.